இதுல மார்க்கெட்டிங் வந்துக்காது. ஏன் அப்படின்னா இந்த மார்க்கெட்டிங் இந்த ஹோல்சேலரை டார்கெட் பண்றது தான் இந்த மெத்தட்ல. இந்த ஹோல்சேலரை கண்டுபிடிச்சு டார்கெட் பண்ணணும், இந்த வியாபாரியை கண்டுபிடிச்சு நம்ம டார்கெட் பண்றது தான் இந்த மெத்தட்ல. ஸோ என்ன அப்படின்னா ஒரு 10 ஆடு நீங்க வளர்க்குறீங்க, நம்ம அந்த 10 ஆடுமே கூட்டு போயிட்டு நம்ம ஒவ்வொன்றா வந்துட்டு சில்லறத்தனமா வந்துட்டு பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால வந்துட்டு யார் ஹோல்சேலரா வந்துட்டு வாங்குறாங்களோ அவங்களை தான் நம்ம டார்கெட் பண்ண போறோம். அது வந்துட்டு இந்த வியாபாரியாவும் இருக்கலாம், இல்ல வந்துட்டு கறி கடை கசாப்பு கடைக்காரரும் இருக்கலாம், இல்ல வந்துட்டு யாரா வேணாலும் இருக்கலாம். நம்மளுடைய கோல் என்னவா இருக்கணும், ஹோல்சேலா வந்துட்டு சேல் பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு அடுத்தடுத்த பேட்ச் வெயிட்டிங்ல இருக்கு. அப்போ நம்ம சேல் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு பேட்சா தான் நம்ம சேல் பண்ண போறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பேட்சா யார் வாங்குறாங்களோ ஹோல்சேலா யார் வாங்குறாங்களோ அவங்கள தான் வந்து டார்கெட் பண்ணணும். நம்மளுடைய டார்கெட் ஆஃப் ஆடியன்ஸ் யாரா இருப்பாங்க அப்படின்னா அவங்க தான் நம்ம டார்கெட் ஆஃப் ஆடியன்ஸா இருப்பாங்க. ஸோ அதனால வந்துட்டு அவங்கள தான் அப்ரோச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த மெத்தட். ஐ அம் ஷூர் உங்களுக்கு இந்த வீடியோ கம்பல்சரி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு கீழே கமெண்ட்ல கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தாராளமாக உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நீங்க வந்துட்டு ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த வீடியோல கோட் ஃபார்மிங் பிசினஸ்ல புதுசா என்டர் ஆகி வரீங்க அப்படின்னா இந்த 3 வீடியோவை நீங்க பாத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு எந்த மாதிரியான டைப்ல நம்ம கோட் ஃபார்மிங் பிசினஸ் பண்ணணுங்கிற ஒரு கிளியர்